நன்றி. அடுத்ததாக ஆடிட்டர் கோ அபிஷேக் அவர்களை அழைக்கிறோம். அவர்களை பற்றி ஒரு வார்த்தைகள். சின்னாய்மாடி திரு ராமகிருஷ்ணன் திருமதி விஜயா அவர்களின் மகள் வழித்தனம், மணக்காட்டார் மாதேஸ்வரன் ராணி அவர்களின் மகள் வழித்தனம், குமார் திருமதி பாலா அவர்களின் மகன் அபிஷேக் ஆவார். நமது சமூகத்தில் முதல் சார்ட்டர்ட் அக்கவுண்ட் பட்டத்தை பெருமையுடன் பெற்றவர் அபிஷேக் குமார். சிறிய வயதிலே உயர்ந்த இலக்கை நோக்கி முன்னேறிய அவரது பயணம் உண்மையிலேயே பலருக்கு ஊக்கமாக உள்ளது. அபிஷேக் தனது பள்ளிப்படிப்பை சாரதா பாலமந்திர் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சேலம் ஸ்கூலில் முடித்து 94.5% உயர்ந்த மதிப்பெண்ணை பெற்றவர். சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஆக வேண்டும் என்ற தெளிவான நோக்கத்துடன் பொதுவாக அதிக நபர்கள் தேர்வு செய்யாத காமர்ஸ் பொறுப்பினை தன்னம்பிக்கையுடன் தேர்வு செய்து அவரது முதல் துணிச்சலான முடிவு 12ஆம் வகுப்பு முடிந்ததும் சிஏ முழு நேரமாக படிக்க வேண்டும். 2வது துணிச்சலான முடிவை எடுத்தார். இவர் பல கெடுதல் தடைகளின் சவால் சேலம் ICA கிளையில் CPT லெவல் பயிற்சியை பெற்று தனது மென்டர் ஆசிரியரின் அருமையான வழிகாட்டுதலின் வரை லெவல் 1 முடிவு கொண்டுள்ளார். அதன் பின்னர் இன்டர்மீடியட் பயணத்தை ஆரம்பித்து இதே லேர்னிங் சென்டரில் பயிற்சி பெற்ற அதை வெற்றிகரமாக முடித்தார். ஆர்டிபிஷியல் தொடக்கம் அவசியமான ஓரியன்டல் IT ட்ரைனிங், பின்னர் அட்வான்ஸ்ட் ITI அசஸ்மெண்ட் டெஸ்ட் ICI பயிற்சிகளை நேரத்திற்கு சிறப்பாக முடித்தார். அபிஷேக் தனது 3வது வருட சேலத்தின் புகழ்பெற்ற இளங்கோவன் என்ற நடராஜ நிறுவனத்தில் மேற்கொண்டார். அங்கு கணக்கியல் வருமான துறை GST ஆடிட் ஆபீசர் போன்ற பல துறைகளின் ஆழமான நிறுவனங்களில் அனுபவத்தை பெற்றார். காலத்திற்கு பல விஷயங்களை அறிந்து கொள்ளும் ஆர்வம், தொடர்ந்து தன்னை மேம்படுத்திக் கொள்ளும் பழக்கம் மற்றும் மாற்றமடையும் குறைவிற்கு ஏற்ப தன்னை தயார் செய்து கொள்ளும் விருப்பம் ஆகியவற்றை வளர்த்தார். இந்த பயணத்திற்கு பின்னால் அவரது அம்மா அப்பாவின் வலிமையான ஆதரவு உள்ளது. அவர்கள் உருவாக்கிய அமைதியான படிப்பு சூழல் அவர் முழுமையாக படிப்பு கவனம் செலுத்தும் வகையில் செய்த அமைதியான தியாகங்கள் மற்றும் அவரது மேல் வைத்த தொடர் நம்பிக்கை இவை அனைத்திற்கும் அவரது வெற்றியின் அடிப்படை. ஆசிரியர்கள் அளித்த உற்சாகமான வழிகாட்டுதல் இந்த வெற்றி வாய்ப்பை வெளிப்படுத்துகிறது. அனைத்து சவால்களையும் தாண்டி அனைத்து உழைப்பையும் ஒன்றாக இணைக்கும் போது இன்று அவரது கடின உழைப்பின் பலனாக 2 பெண்களும் எழுத்துக்கள் CA என்ற எழுத்துக்கள் அவர் பெயருக்கு முன்பாக பிரகாசமாக நிற்கின்றது. இவரை பாராட்டுவதில் பெருமை கொள்கிறது நமது சங்கம். CA என்பது கடினமான பாடம் அல்ல, கடினமான மனப்பக்குவம் கொண்டவர்களுக்கான ஒரு பாடம் ஆகும். இவரை பாராட்டுவதில் சங்கம் பெருமை கொள்கிறது. அவர்களை பாராட்டுவதற்கு கவுண்டப்பட்டி ஊர் தலைவர் மாமா சந்தோம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்.
பெரிய விஷயம். இதை இப்படி நடத்துகிற மாதிரி இந்த மேடை இன்னும் பல ஆண்டுகள் பல ஆயிரம் பேரை கூப்பிட்டு இந்த மேடை இன்னும் நிறைய பேருக்கு பாராட்டு விழா நடத்தணும்னு நான் ஆசைப்படுறேன். அடுத்ததாக பல உலக சாதனைகளை ஒரு சிறிய வயதில் நிகழ்த்திய ஒரு மாஸ்டர் பற்றி கொஞ்சம் பேச போறோம். மாஸ்டர் அவர் யாருன்னா நமது எடப்பாடி எஸ்ஏபி குடும்பத்தைச் சேர்ந்த திரு குமார் விஜயா மற்றும் ஏழுமலை டாக்டர் சிவசண்முகம் திருமதி சத்யமணி அவர்களின் பேரனான மற்றும் டாக்டர் கே முத்துராஜ் டாக்டர் நிவேதா அவர்களின் மகன் மௌ ரித்விக் தன்மை ஆவார். அவர் என்ன செய்திருக்கார் பார்த்தீங்கன்னா, இவர் அதிதீத ஞாபக திறன் மூலம் உலக சாதனை படைத்த மாணவர். 2022ஆம் ஆண்டு 195 தேசிய கொடிகளை பார்த்து அந்நாட்டின் பெயர்களை 5 நிமிடத்தில் 195 கொடிகளை 5 நிமிடத்தில் கூறி சாதனை படைக்க வருகிறார். 2023ஆம் ஆண்டு அடுத்த சாதனை என்ன படைத்தார் பாருங்க. 2023ஆம் ஆண்டு 195 நாடுகளின் தலைநகர் பெயர்களை 4 நிமிடங்களில் கூறி 2ஆம் உலக சாதனையை படைத்திருக்கிறார். இந்த 2 சாதனைகளும் கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த 2 சாதனை அதோடு நின்றுவிடவில்லை. 2024ஆம் ஆண்டு 227 உலக நினைவு சின்னங்கள் பெயர்களை 6 நிமிடங்களில் ஒரு 3ஆம் உலக சாதனையை சோழன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் விருது பெற்றுள்ளார். 3வது உலக சாதனை படைத்திருக்கிறார். அடுத்தது பாத்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு 100 பட்டாம்பூச்சிகளின் பெயர்களை 100 பட்டாம்பூச்சிகள் தானே நமக்கு தெரியாது. ஆனா 100 பட்டாம்பூச்சிகளின் பெயர்களை 1 நிமிடம் 57 நொடிகளில் சொல்லி நேஷனல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் என்ற புதிய சாதனையை படைத்தார். இந்த சிறிய வயதில் 4 உலக சாதனை ரெக்கார்டுகளை படைத்துள்ளார். சாதனைகளை செய்த இவரை பாராட்டுவதில் நமது சங்கம் பெருமை கொள்கிறது. இந்த சங்கம் பெருமை கொள்கிறது. இந்த மாஸ்டர் தந்தைக்கு பாராட்டுவதற்கு சின்னமணி தலைவர் செந்தில் அவர்களை நினைத்து வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். சாதனை பண்றதுக்கு பெரிய விஷயம். 4 சாதனைகளை படைத்திருக்கிறார் இந்த பெரிய வயதில் இந்த மாணவன். அவர்களை பாராட்டுடன் நல்ல தரவுகளை இருக்கு. அவரை பாராட்டுங்க. ஐயா குமார் அவர்களை மேடைக்கு வர அன்புடன் கேட்டுக்கிறேன். ஒரே நிமிஷம் அப்படியே போட்டோம். ஐயா தன்னை கூட தாத்தா சின்னமணி அவர்களுக்கும் அவரோட அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு பருவதராஜு குழு பட்டதாரிகள் தங்கள் சார்பாக எங்களை போன்ற மாணவ மாணவியர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் விருது வழங்கி பாராட்டியமைக்கு நன்றி. மக்கள் மட்டுமல்ல கட்டுத்துறையில் எல்லாத்தையும் சிறப்பாக வந்து நம்ம சமுதாயத்தை வரைக்கும் அதற்காக பாராட்டுவது இந்த வேலையில் இந்த பட்டதாரிகள் அற்புதமான நன்றியோட நன்றி.
அடுத்ததாக விளையாட்டு பயிற்சியாளர் கா தினேஷ் அவர்களை அழைக்கிறேன். இவர் ஒரு பிஏ பட்டதாரி. எடப்பாடியில் இடசை ஸ்போர்ட்ஸ் அகாடமி என்ற பெயரில் இடசை ஸ்போர்ட்ஸ் அகாடமி என்ற பெயரில் சதுரங்கம், மியூசிக், கராத்தே, பரதநாட்டியம், ஸ்போக்கன் இங்கிலீஷ், நடனம், அபாகஸ் பள்ளி மாணவர்களுக்கு டியூஷன் போன்ற பயிற்சிகளை கொடுத்து வருகிறார். மேலும் பாரம்பரியமான சிலம்பாட்டத்தை அனைவருக்கும் இலவசமாக கற்றுத் தருகிறார். சிலம்பாட்டத்தை ஒரே நேரத்தில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளை கொண்டு விளையாட வைத்து நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் என்ற அமைப்பின் கீழ் நடந்ததில் விளையாட்டின் முக்கியத்துவத்தை ஏற்படுத்தி வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் சான்றிதழ் வழங்கியுள்ளார். நடந்து முடிந்த தேர்தலுக்கு முன்பாக நகராட்சி சார்பாக நமது பேருந்து நிலையத்தில் 100% ஓட்டு போடுவதற்கு சிலம்பாட்டத்தின் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளார். இது போன்ற சமூக அக்கறை கொண்ட இவர் நபர்களை பாராட்டுவதில் நமது சங்கம் பெருமை கொள்கிறது. இவரை பாராட்டுவதற்கு ஐயா கேவி ஆறுமுகம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன். மாணவ கண்மணிகளே, உங்களுக்காக சிறப்பாட்டம் நடத்தியுள்ளவர்கள் உங்கள் கரகோட்டத்தை நன்றாக கொடுத்து உற்சாகப்படுத்துங்கள். நமது தினேஷ் அவர்களுக்கு அடுத்ததாக நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழா நடைபெற உள்ளது. மாணவ கண்மணிகளுக்கான இப்பொழுது தொடங்க உள்ளது. இவர் 10ஆம் வகுப்பில் நமது ஊருக்கு பெருமை சேர்த்தவர். இவர் சரவணன் சந்திரபிரபா அவர்களின் மகள் ஆவார். இவர் சாப் யோகதர்ஷினி நமது மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பாத்தீங்கன்னா மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பில் 496 இவர்களை பாராட்டுவதற்கும் நமது முனைவர் கண்ணன் அவர்களை இந்த பரிசு வழங்குவதற்கு கண்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கருதினார். கொஞ்ச நேரம் அவர்களுக்கு அப்பா அம்மாவை நடிகர சொல்றேன். யோகதர்ஷினியை சர்வத்திற்கு 5496 நல்ல மதிப்பெண் பெற்றுள்ளார். யோகதர்ஷினியை இவர்களுக்கு பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் ஊக்கத்தொகையாகவும் மாமா முனைவர் கண்ணன் அவர்கள் வழங்குகிறார்கள். பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் அதுதான் அவங்களுக்கு சேர்ந்து எல்லாமே கொடுக்கப்பட்டு பெருமைப்படுத்தப்படுகிறார். நீங்க இன்னும் 12வது இன்னும் நல்ல மதிப்பெண் எடுத்து நமது எடப்பாடிக்கும் உங்கள் அப்பா அம்மாவுக்கும் பெருமை சேர்ந்து கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. ஒரே நிலைமை பருவதபுரம் சார்ந்த நன்றி. அடுத்ததாக சீனிவாசன் நானாமாவின் மகள் ஸ்ரீ பிரதீக்ஷா அவர்கள் 588 எடுத்துள்ளார்கள். அந்த பொண்ணை பாராட்டுவதற்கு ஐயா டாக்டர் செல்வராஜ் அவர்களை நடிக்க வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பொண்ணுக்கான பரிசு தொகை 3000 அவர்களையும் ஐயா வழங்கி பெருமைப்படுத்துகிறார்.
அடுத்த காவிய ஸ்ரீ பூஜா ஸ்ரீ தேவப்பிரியா ரெடியா இருக்கேன். அவங்க அந்த பேரண்டையும் முன்னாடி தரலாம். அடுத்த வழக்கறிஞர் சுபாஷ் வந்திருக்காரா? அடுத்ததாக காவியாஸ்ரீ காமராஜ் செல்வி அவர்களின் மகன் 500-481 எடுத்திருக்கிறாங்க. அவர்களை பாராட்ட மாமா ராதாகிருஷ்ணனை மேடைக்கு வருமாறு அன்புடன் கருதுகிறேன். எங்களெல்லாம் ஊக்குவித்துக் கொண்டிருக்கும் திரு ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களை மேடை கலைக்கின்றோம். யுனைடெட் இன்சூரன்ஸ் ராதாகிருஷ்ணன் செயற்குழு உறுப்பினர் முன்னாள் தலைவர் அவர்களை வருகிற வருகின்ற வரவேற்கிறோம். காங்கிரஸிற்கு ரூபாய் 2000 வழங்குகிறார்கள். அடுத்ததாக பூஜா ஸ்ரீ கோவி உமாராணி அவர்களின் மகள் 500-420 எடுத்திருக்காங்க. இவங்களை கரவணம் கொடுத்து பாராட்டுறேன். டாக்டர் கதிரவன் அவர்களை மேடைக்கு வருமாறு டாக்டர் கதிரவன். இந்த பொண்ணை நம்ம ஸ்ரீரங்கப்பள்ளியிலிருந்து உட்கார்ந்துருக்காங்க. பூஜா ஸ்ரீ இவர்களுக்கான தொகை 1000 ரூபாயை நமது கதிரவன் அவர்கள் வழங்குகிறார்கள். அவர்களை பாராட்டுவதில் நமது சங்கம் பெருமை கொள்கிறார்கள். சிறப்பு பரிசு விருது மற்றும் உதவி ஊக்கத்தொகை அனைத்தையும் பாதிக்கிறோம். அடுத்ததாக தேவப்பிரியா அவர்கள் பிள்ளையாக இருக்கும். மெய்யப்பசாமி எங்க இருந்தாலும் முன்னணி வருமாறு மெய்யப்பசாமி. நன்றி. அடுத்ததாக தேவப்பிரியா அவர்களை கௌரவிக்க மையப்பசாமி அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்கிறேன். செங்கோட்டையன் அவர்களின் மகள் தேவப்பிரியா 500-467 எடுத்த இவர்கள் மையப்பசாமி அவர்களை கேட்கப்படுகிறார். இந்த பெண்ணிற்கு 1000 ரூபாய் பரிசளிப்பு மெடல் மற்றும் விருது வாங்கியவர்கள் அனைவரும் தயவு செய்து அவர்களது மதிய உணவுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் இருந்து உணவு அருந்திவிட்டு செல்ல வேண்டும். தயவு செய்து அமர்ந்திருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது கனிஷ்கா பிரபு சோபன் அவர்களின் மகள். இவர் 466 எடுத்துள்ளார். இவர்களை நமது சுரேஷ்குமார் கோவை அவர்கள் பெருமைப்பட்ட மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சுரேஷ்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். சுரேஷ்குமார் அவர்கள் கனிஷ்கா அவர்களுக்கு உதவித்தொகை 1000 ரூபாயும் மற்றும் பொன்னாடை பரிசு வாழாவின் பெற்றோர்கள் அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் வரலாம் மேடைக்கு. அடுத்ததாக கனிகா ஸ்ரீ
டாக்டர் கதிரவன் அவர்களை மீண்டும் மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக தனிகாஸ்ரீய மேடைக்கு இருக்கிறது 466 பெறுகிறார் சக்திவேல் உஷா அவர்களின் மகள் டாக்டர் கதிரவன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். மீண்டும் ஊக்கத்தொகை 1000 ரூபாய் மற்றும் ஷேர் மெடல் அவர்களை வழங்குமாறு டாக்டர் கதிரவன் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தது வைஷ்ணவ் பிரியா அவர்களை வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். வைஷ்ணவ் பிரியா 439 500 439 எடுக்கிறாங்க. தனபால் அன்னபூர்ணையின் மகள் அவர்களை வருமாறு கலைவாணி அவர்களை மேலைக்கு வருமாறு அவர்கள் பரிசீலிக்க கலைவாணி அவர்களை மேலைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மாணவிகள் அனைவரும் ஷீல்ட கையில வச்சுக்கிங்க. அப்படியே கடைசியா இருந்துட்டு ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். பிறகு மேடம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டேன். மாணவிகள் எல்லாரும் இருக்காங்க. இந்த ஒரு 10-15 நிமிஷம் முடிச்சிடலாம். இருங்க. அடுத்ததாக செந்தில் ராஜா கந்த சுரேஷ் சத்யா பிரிவின் மகன் இவர்களுக்கு பரிசு வழங்க செந்தில் குமார்கள் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறார். செந்தில் ராஜா அடுத்து சுபஸ்டே மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நாடவேல் மணிமாலா அவர்களின் மகள் சுபஸ்டேக்கான மெடல் எடுக்கிறாங்க. மாமா செந்தில்குமார் அவர்களை இந்த பரிசை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக செல்வ சுபஸ்ரீ ரெடியா இருங்க. செல்வ சுபஸ்ரீ வந்துட்டீங்களா? மனோகரன் சத்யா அவர்களின் மகனான செல்வ சுபஸ்ரீ 424 மதிப்பெண் பெற்றுள்ளார். அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜெயபால் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது ராம்பூர்ணிகா அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா காணாபால அவர்களை அடுத்தது மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பூரிகாவிற்கு பரிசனை வழங்க நமது பாடல்களை அன்புடன் மேடைக்கு அளிக்கின்றேன். அடுத்து சவிதா அர்த்தநாரி பத்மா அவர்களின் மகன் சவிதா அவர்களை மேடைக்கு அனுப்பி வருமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
கவிதா அவர்களுக்கு, பக்தராணி மற்றும் பத்மா அவர்களின் புகழ்ச்சி கவிதா அவர்களுக்கு இப்பொழுது பரிசு. அடுத்ததாக பிரியதர்ஷினி அவர்களை அன்புடன் வேலைக்கு அழைக்கின்றோம். பிரியதர்ஷினி வெங்கடேசன் மற்றும் மாரியம்மாள் அவர்களின் புதல்வி செல்வி பிரியதர்ஷினி அவர்களை பாராட்ட விக்னேஷ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அரங்கம் நடந்த கரபாட்டுடன் பிரியதர்ஷினி அவர்களுக்கு பாராட்டு மற்றும் பரிசு மற்றும் ஊக்கத்தொகை. பிரியதர்ஷினி அடுத்ததாக 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான இந்த பரிசளிப்பு. இப்ப நான் சொல்லிடுறேன், மாணவர்கள் ரெடியா இருங்க. கோ கீர்த்திகா, மோ நித்திகா, சே ரித்திகா, பரத்குமார், பிரேமரஞ்சிதா, விஷ்ணுபிரியா, பூர்ணி அம்மாள், ஜனனி பிரியா, நந்தினி, திருநாவுக்கரசு, மதுமிதா, தர்ஷன், காவியலட்சுமி இவர்கள் வரிசையில ரெடியா இருக்கணும். முதல்ல கோ கீர்த்திகா, கோ கீர்த்திகா வந்து. அடுத்ததாக சே ரித்திகா, செல்வகுமாரின் மகள் சே ரித்திகா. இவர்கள் நித்திலா, சாரி நித்திலா, ஒரு செகண்ட், நித்திலா இருக்கீங்களா? நித்திலா அவர்களுக்கு முருகப்பெருமானின் மகள் 508 மார்க் எடுத்திருக்காங்க. ஐயா டாக்டர் செல்வராஜ் அவர்களே ஐயா செல்வராஜ் அவர்களை டாக்டர் ஐயா செல்வராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்கிறார். நித்திலா இவர் முருகப்பெருமானின் மகள் 508 மார்க். ஐயா டாக்டர் செல்வராஜ் அவர்கள் இதற்கான பரிசு தொகை. நித்திலா அவர்கள் மாணவன். நித்திலா அடுத்ததாக ரித்திகா, 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 ரித்திகா செல்வகுமார் அவர்களின் மகள் 51. மாமா தங்கராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு. மாமா தங்கராஜ் அவர்கள் தங்கவேல் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மாமா தங்கவேல் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அரங்கம் நிறைந்த கரபாட்டுடன் நித்திலா அவர்களுக்கு பரிசு மற்றும் ஊக்கத்தொகை. அடுத்ததாக ரித்திகா, பரத்குமார் ரெடியா இருக்காங்க. பரத்குமார் பரத்குமார் அவர்கள் வெளியே சென்றிருப்பதால் அவர்களது தாயார் அனிதா அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அவர்களுக்கு கேபி சந்திரகிருஷ்ணன் அவர்களை பரிசாக மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
அடுத்ததாக பிரேமரஞ்சிதா சரவணன் சம்புகேசரின் மகள். அவர்களுக்கு மேடைக்கு வருமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். விஷ்ணுபிரியா அடுத்தது விஷ்ணுபிரியா இருக்காருங்கம்மா. விஷ்ணுபிரியா அடுத்தது இருக்காருங்க. விஷ்ணுபிரியாவிற்கு பரிசீலிக்க ஐயா மா குமரேசன் அவர்களையும் செயலாளர் தங்கராஜ் அவர்களையும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். பூரணியம்மாள் அடுத்ததாக பூரணியம்மாள் குமரவேல் இருக்காரா? குமரவேல் பூரணியம்மாளுக்கு விருதினை வழங்க அட்வொகேட் மஞ்சநாதன் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜனனி பிரியா அடுத்தது ஜனனி பிரியா நாகம்மா அவர்களை மேடை கர்மா கேட்டுக்கொள்கிறேன். ஜனனிபிரியாவுக்கு பரிசீலனை வழங்க ஜனனிபிரியா வெளியே சென்று முக்கிய கவர்னர் வெளியே சென்றாங்க. அவங்க அம்மா கேட்கப்படுகிறார்கள். நந்தினி அடுத்தது நந்தினி டாக்டர் அண்ணாமலை அவர்களை எனது மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். சேலம் டாக்டர் அண்ணாமலை அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நந்தினியை பரிசு வழங்க நந்தினி வெங்கடேசன் மாரியம்மாவின் மகள். அடுத்ததாக திருநாவுக்கரசர் சக்திவேல் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். சக்திவேல் அவர்களை மேடைக்கிறோம். அவர்களுக்கு பாராட்டு மற்றும் பரிசு பாராட்டம் நிறைந்த தகவல் திருநகருக்கு அவர்களுக்கு பரிசு மதுமிதா அடுத்தது மதுமிதா மதுமிதாவிற்கு பரிசினை வழங்க மதுமிதாவிற்கு வழங்க நமது அரண்யான வாங்க நிறைய வாங்க மதுமிதா கொடுக்கலாம்.
அவர்களின் மகன் தர்ஷனனை மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களுக்கு மாமா இங்கே செந்தில் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். காவியலட்சுமி காவியலட்சுமிக்கு பரிசு வழங்க கேள்வி ஆகும் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சந்திரகிருஷ்ணன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். காவிய லட்சுமிக்கு வழங்கிடம் காவிய லட்சுமிக்கு பரிசளிக்க கேள்வி ஆறுமுகம் ஐயா அவர்களும் சந்திரகிருஷ்ணன் அவர்களும் இணைந்து வழங்குவார்கள். கேள்வி ஆறுமுகம் ஐயா அவர்களும் நமது கேள்வி சந்திரகிருஷ்ணன் அவர்களும் இணைந்து பரிசு வழங்குகிறார்கள். நன்றி. இத்துடன் பரிசளிப்பு விழா முடிவடைந்தது. இப்ப இதுவரை நாங்கள் பேசிட்டு இருந்தோம். மாணவ மாணவிகள் யாரேனும் ஏதாவது சிறப்புரை இல்லை இந்த விஷயத்தை பற்றி இந்த பேரண்ட்ஸ் யாராவது சங்கத்தின் செயல்பாடுகளை குறித்து வேற எதெல்லாம் பேசணும், அதனால மாணவ மாணவிகள் பரிசு பெற்ற மாணவ மாணவிகள் ஏதேனும் பேசணும்னாலும் பேசலாம். இல்லது பெற்றோர்கள் ஏதேனும் ஒரு உரை நிகழ்த்தும்னா ஒரு ஷார்ட்டா முடிச்சீங்க. இப்ப சத்யவேல் அவர்கள் பேசுவதாக. அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இது நம்மளுடைய பருவராஜ் கூட படத்தாட்சி சங்கத்தின் கோபுரம் நான் வந்திருக்கு. நிறைய பேர் பிடிக்கிறவங்க இருக்கீங்க பிடிக்கிறீங்க. இந்த சங்கம் இன்னும் வளரணும், அதுக்கு முயற்சி நடந்துகிட்டு இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா இடம் இருக்கு. இதை மேலே கொண்டு வரணும், அதுக்கு முயற்சி எடுத்துக்கலாம் இருக்கோம். இன்னும் இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது. பெரியவர்கள் நிறைய பேர் இருக்கோம், நல்ல சொசைட்டியில் நல்ல ஒரு பதவியில் நம்ம சமுதாயத்தை சேர்ந்த நிறைய பேர் இருக்காங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு மெட்ரிக் ஸ்கூல் ஒரு நடந்துருந்துச்சு. இப்போ அதோடைய வளர்ச்சி என்னன்னு தெரியல. அது மாறி தான் இப்போ நம்ம வந்துட்டு இப்போ இந்த சங்கத்தை உருவாக்கியிருக்கோம். அடுத்து இதை மேலே கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பண்ணோம். இந்த இடம் இந்த மொத்த ஏரியாவில் என்ன பண்ணலான்றத முயற்சி பண்ணி நம்ம சமுதாய மக்கள் மேம்படுறதுக்கோ பிறர் வளர்றதுக்கோ உண்டான முயற்சி என்னன்றதை எடுத்து அந்த வளர்ச்சிக்கு உண்டான வழி பண்ணோம்னா நல்லதுன்னு நினைக்கிறேன். நம்ம எடப்பாடி மற்ற டிபார்ட்மெண்ட்லையோ மற்ற டிஸ்ட்ரிக்ட்லையோ பெரிய பெரிய பதவிகளையும் யாரும் இல்லை. எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்க மூலியமா நம்ம சமூக சங்கத்தை முயற்சி முன்னேற்றத்துக்கோ இல்லை இன்னும் வயது வர்றதுக்கோ ஏதாவது ஐடியா இருந்தால் மட்டும் எங்களுக்கு தகவல் கொடுங்க. அதை வச்சு நம்ம முயற்சி பண்ணலாம், முன்னேறலாம். அதே மாதிரி கொஞ்சம் மல்டிக்கும் நம்ம பார்க்கணும், நிதி வளர்ச்சி கொஞ்சம் வேணும். இவருக்கு வந்திருக்கோம், எவருக்கு இருக்கிறோம், எவருக்கு இருக்கோம், என்ன பண்ணுறது இல்லை. இதெல்லாமே கொஞ்சம் சீர்படுத்தி நல்லா பண்ணா இன்னும் சங்க கொஞ்சம் வளர்ச்சிக்கு வாய்ப்பு நினைக்கிறேன். கொஞ்சம் அதுக்கு ஏதாவது வளர்ச்சிக்கு நிதி தேவை அப்படின்னா கேட்டால் கொஞ்சம் பொருளுதவியோ கொடுத்து வளர்ச்சி பண்ணுறது நல்லுறவு நம்ம அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக ஒரே ஒரு சில மூலிகை நான் சொல்லிட்டு பெரியவர்கள் மாமா குமரேஷ் அவர்கள் பேச அழைக்கின்றேன். இந்த நிகழ்ச்சி 43 பேர் ஒரு 2-3 பேர் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நபர்கள் முக்கிய முயற்சி ஆரம்பத்திலிருந்து இந்த நிகழ்ச்சி நடந்தது. அதுபோல இன்னும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு உங்களை போன்ற பெரியவர்களும் மற்றவர்களும் இந்த
நிகழ்ச்சிக்கு உதவி செய்யும் மாணவர்கள் ஊக்கத்துக்காக நான் இந்த ஒரு விஷயத்தை சொல்ல வரேன். வேற ஒண்ணும் இல்ல. இன்னும் மாணவர்களுக்கு நாங்க நிறைய ஊக்கத்தொகை நம்ம சங்கத்துல பண்ணணும். இப்ப ஒரு 43 பேருடைய முயற்சியில இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி. இன்னும் அனைவரும் தங்களால் முயன்ற உதவிகள் மாணவர்களுக்கான உதவிகளை செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக பருவத மலரை சார்ந்தவர்கள் இது ஒரு சில வார்த்தைகள் பேச இருக்கிறார்கள். பருவத மலர் ரொம்ப சிறப்பு செய்யறதுக்கு வராங்க. போய் கருத்து சொல்ல போங்க. அனைவருக்கும் இனிய மதிய பொழுதின் வணக்கங்கள். உங்களுடைய ஊக்குவிக்கணுங்கிற ஒரு காரணத்தினால 2 ஆண்டுகளாக பல்வேறு போராட்டங்கள் பொருளாதாரம் சமூகத்தினுடைய சிந்தனை இத்தனை பத்திரிகைகளாக நடத்தணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம். இந்த இதுல என்ன ஒரு மகிழ்ச்சினா வரலாற்றிலேயே நம்ம சமூகத்துல 596 முதலாக இந்த பொண்ணுக்கு 496 அனைவருக்கும் மகிழ்ச்சி. ஸ்டூடெண்ட்ஸ் மெயினாக வந்து கொஞ்சம் லிசன் பண்ணுங்க. 10th +2 ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் லிசன் பண்ணுங்க. உங்களுக்கு நான் கொடுக்குற ஒரே ஒரு அட்வைஸ் என்னன்னா, +2 முடிச்சுட்டு நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன டிகிரி படித்தாலும் சரி, நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்து யூபிஎஸ்சி எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ஃபஸ்ட் இயர்லேருந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹலோ, இந்த பருவராஜ இந்த சிறப்பான விழாவை ஏற்பாடு செய்வதற்கு பள்ளியினர்கள் உறுப்பினர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டதாரி சங்க புதிய நிர்வாகிகள் அனைவரும் வேலைக்கு வருவாங்க. பருவதமலர் ஃபவுண்டேஷன் பருவதமலர் மாநில சார்பாக புதிய நிர்வாகிகளுக்கு பருவதமலர் சார்பாக செயலாளர் அவர்களும் பொருளாளர் அவர்களும் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கிறோம். அண்ணா தக்கராஜ் அவர்கள் மேடைக்கு வருமாறு வடநாடு சார்பில் கழக மாவட்ட முறையாளர்களுக்கு கொண்டாடி பருவமலர் சார்பாக கொண்டாடி சார் இங்க பாருங்க. மாமா இயற்கை செந்தில் அவர்களுக்கு நன்றி. சார் இங்க பாருங்க.
மாமா ஜெமினி அவர்கள், ஜெயபாலமதி அவர்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அந்த ஒரு 2 நிமிஷம் தான், ஒரு 2 நிமிடங்களில் நிகழ்ச்சி முடிவடையும். தேசிய கீதத்துடன் சொல்லு, நான் எடுத்து விட்றேன். சார் இங்க பாருங்க. சார் சுரேஷ் சார், கீர்த்தனா ஆயா வந்து பாட்டி வந்து இல்லை ஃபஸ்ட்டு இது மார்க் வெயிட் பண்ணுங்க. ஐயா இருப்பீங்க முதல்ல கலைவாணி அவர்களை மேடைக்கு கலைவாணி வாங்க அந்த பக்கம் பெரிய वीडियोस बनाने हैं फिल्मोरा है ना।